வனத்துல மேய்ஞ்சாலும் இனத்துல சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். ஈஸியா சொல்லிடுவாங்க, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எல்லாரும் சமம்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சொல்லக்கூடிய அவங்க குடும்பத்துல இந்த மாதிரி அவங்க வீட்டு பெண்ணுக்கோ அல்லது அவங்க வீட்டு பையனுக்கோ இது போன்ற ஒரு கொடூர படுகொலை நடந்தாலோ அல்லது அவங்க வீட்டு பெண் அந்த மாதிரி ஒரு அடுத்த ஜாதி பையனை காதலுங்கிற வேலையில போய் விழுந்தாலோ எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு நடந்தா மட்டும்தான் தெரியும். விதண்டவாதத்துக்கு என்ன வேணாலும் பேசிடலாம், கருத்து சொல்லிடலாம். அந்த குடும்பத்துல அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட வழி தெரியும். இன்னைக்கு கவின்குமார இழந்த அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் தான் பையன் செஞ்ச அந்த ஒரு தவறுனால இன்னைக்கு நம்ம பையனை இழந்துட்டுமே அப்படின்னு. அதே போல தன்னோட பிள்ளைய சுபாஷினிய நம்ம வளர்க்க தெரியாம வளர்த்துட்டோமே அப்படிங்கிற எண்ணத்தினால இன்னைக்கு சுபாஷினியோட குடும்பம் சின்னாபின்னமா சீரழிஞ்சி சுர்ஜித்து வாழ்நாள் முழுவதும் நம்ம சிறையில தான் கிடக்கணும். அப்ப இதெல்லாம் புரிந்து அரசு ஒரு விழிப்புணர்வுகள்லாம் பள்ளிகள்ல இருந்தே கொண்டு வரணும்.